அண்மை செய்தி. திருப்புவனம் அருகே போலீஸ் வாகனம் மோதிய விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் பலியானதாக தகவல் கிடைத்திருக்கிறது. போலீஸ் வாகனம் மோதிய நிலையில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் பலியாகி இருக்கிறார்கள். விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் மகேஷ். வணக்கம், விவரங்களை வழங்கலாம். நிச்சயமாக திருப்புவனம் அருகே சக்கடி போலீஸ் வாகனம் மோதி இருசக்கர வாகனத்தில் சென்ற ஒரே குடும்பத்தைச் சென்ற 3 பேர் பலியான சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதை கண்டித்து உறவினர்கள் தற்பொழுது சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் சக்குடி பூவந்தி சாலையில் போலீஸ் வாகனம் மோதி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த கணவன், மனைவி மற்றும் கைக்குழந்தை என 3 பேர் உயிரிழந்ததால் கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். மதுரை மாவட்டம் சித்தப்பட்டி சேர்ந்த பிரசாத், அவரது மனைவி சத்யா, மகன் அஸ்வின் ஆகியோர் மதுரை அனஜியூ பகுதியில் மரணமடைந்த உறவினர் தங்கமாமனின் இறுதிச் சடங்கில் பங்கேற்பதற்காக இருசக்கர வாகனத்தில் மதுரையை நோக்கி திரும்பிக் கொண்டிருக்கும் பொழுது அவர்களுடன் சோனை ஈஸ்வரி என்பவரும் பயணம் செய்தார். தக்குடி அருகே எதிரே வந்த ராமநாதபுரம் மாவட்ட போலீஸ் வாகனம் மோதி இருசக்கர வாகனத்தில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளனர். சத்யா மற்றும் அஸ்வின் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே உயிரிழந்தனர். சோனை ஈஸ்வரி சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இச்சம்பவத்தில் அதிர்ச்சி அடைந்த உறவினர்கள் உடலை எடுக்க விடாமல் போலீஸ் வேன் டிரைவரை கைது செய்ய வேண்டும் என கோரி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சம்பவ இடத்தில் சிவகங்கை எஸ்பி சிவபிரசாத் மற்றும் உறவினர்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி.